ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை கிரேவி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இதை சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த கிரேவியை இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை காலையில் செஞ்சிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம். இதே முட்டை கறியை மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு இரும்பு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு 2 முட்டையை ஏற்கனவே நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். ஓடெல்லாம் நல்லா ஊறிச்ச பிறகு கீறி வச்சுருக்கேன் அங்கங்கே. அந்த முட்டையை இப்போ சேர்த்துக்கலாம். முட்டையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், கருகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆனோன்னே இது ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாறணும், அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போகணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கணுன்னு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு மறுபடியும் கைவிடாமல் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியோட சார்லேயே இந்த பச்சை மணம்லாம் நல்லா போயிடும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு சின்ன கோழி குண்டு அளவு புளியை எடுத்து 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். சக்கையெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு மறுபடியும் 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா கரெக்டான மெஷர்மெண்ட் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு லேசாக பத்தாமல் இருக்குது, அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதை மறுபடியும் 8லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். நல்லா தலை கொதிச்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். மசாலாவோட பச்சை மணமும் நல்லா போகணும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். அதோடு இருக்க மசாலாவையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்க மசாலாவை எடுத்து அந்த முட்டை மேலே நல்லா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் முட்டையில் நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம முட்டையை அங்கங்கே நல்லா கீறி விடணும். கீறி விட்டால் தான் அந்த மசாலா உள்ளே இறங்கி டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை கிரேவியை நீங்கள் செஞ்சீங்கன்னா காலையில் இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி அது மட்டும் இல்லை, புட்டுக்கு கூட கேரளாவில் புட்டுக்கு கூட இதை வச்சு சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மதியம் சாப்பாட்டுக்கு நல்ல சுட சுட சாதத்தில் இதை பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடைசியாக 1/2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பரிமாறலாம். ரொம்ப அருமையான டேஸ்டான சிம்பிள் அண்ட் ஈஸியாக முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது 2 பேத்துக்கு தாராளமாக போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த முட்டை கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சட்டுன்னு 10-15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரெசிபீஸ், அது ரொம்ப டேஸ்டான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.